கிளியோபட்ராவின் கல்லறைக்கு கீழே மறைந்திருக்கும் பாதாள அறை. கிளியோபட்ரா பண்டைய எகிப்தின் கடைசி ராணி, ஒரு புதிரான மற்றும் கவர்ச்சியான ஆளுமை. அவரது கல்லறை பல நூற்றாண்டுகளாக ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவரது கல்லறைக்கு கீழே ஒரு ரகசிய பாதாள அறை இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இந்த மறைக்கப்பட்ட அறைக்குள் என்ன ரகசியங்கள் உள்ளன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலகில் மிகவும் பழமையான நகரங்களை கொண்ட நாடுகளில் எகிப்தும் ஒன்றாகும். இது ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பெரிய நாடு. எகிப்து என்றவுடன் நம்மில் பலருக்கும் அங்குள்ள பிரம்மாண்ட பிரமிடுகள் தான் நினைவுக்கு வரும். வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாகரிகம்தான் இந்த பண்டைய எகிப்து நாகரிகம். பிரமிடுகள் கண்டறியப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் இன்றும் அதில் பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. இது தொடர்பான ஆய்வுகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய தபோரிஸ் மாக்னா கோவிலுக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சுரங்கப்பாதை மர்மமாக இருக்கும் ராணி கிளியோபட்ராவின் சுரங்கப்பாதைக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. கிளியோபட்ரா கிமு 30ஆம் ஆண்டு இறந்தார். ஆனால் அவரது கல்லறை எங்கு உள்ளது என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக அவரது கல்லறையை தேடி வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை எந்த உறுதியான தடயமும் கிடைக்கவில்லை. அலெக்சாண்ட்ரியா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் கிளியோபட்ராவின் இறுதி ஓய்வு இடம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அலெக்சாண்ட்ரியாவிற்கு மேற்கே அமைந்துள்ள சப்போசரஸ் மக்னா என்ற பழங்கால கோவிலில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செய்துள்ளார்கள். இந்த கோவிலில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் தரைக்கு அடியில் செல்லும் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுரங்கப்பாதை சுமார் 1305 மீட்டர் நீளமானது மற்றும் தரைக்கு அடியில் 13 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. இது பாறைகளில் செதுக்கப்பட்டு மிகவும் உறுதியான கட்டமைப்பை கொண்டுள்ளது. சுரங்கப்பாதையின் உள்ளே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மண்பாண்டங்கள், நாணயங்கள் மற்றும் கிளியோபட்ரா காலத்தின் பிற கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் இந்த சுரங்கப்பாதை கிளியோபட்ரா காலத்தைச் சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் ஃபரோக்களின் கல்லறைக்குள் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களையும் அவர்களின் உடல்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ரகசிய அறைகளை உருவாக்குவது வழக்கம். எனவே கிளியோபட்ராவின் கல்லறையும் அவ்வாறு கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத பண்டைய காலத்தில் இவ்வளவு நேர்த்தியாக இந்த அளவிற்கு பெரியதொரு சுரங்கத்தை கட்டியது அதிசயம் என்றே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் சாப்போசரஸ் மக்னா கோவில் பண்டைய காலத்தில் ஒரு முக்கியமான மத வழிபாட்டு தலமாக இருந்தது. இது ஒசரைஸ் கடவுளுக்கும் அவரது மனைவி ஐசிஸ் கடவுளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. கிளியோபட்ரா தன்னை ஐசிஸ் கடவுளின் அவதாரமாக கருதியதால் இந்த கோவிலுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஒருவேளை அவரது கல்லறையை இந்த கோவிலின் வளாகத்திற்குள் அல்லது அதற்கு அருகிலேயே கட்டியிருக்கலாம். மேலும் இந்த இடத்தில் கிளியோபட்ரா மற்றும் அவரது கணவர் மார்க் ஆண்டனியின் உருவச்சிலைகள், தங்க நாணயங்கள் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் கிளியோபட்ராவின் கல்லறை இந்த கோவிலின் அருகிலேயே இருக்கலாம் என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகின்றன. இந்த கண்டுபிடிப்பு பண்டைய எகிப்தின் வரலாறு மற்றும் கிளியோபட்ராவின் வாழ்க்கை குறித்து புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடும். இந்த ரகசிய சுரங்கப்பாதை மற்றும் பாதாள அறையை கண்டுபிடிப்பது மற்றும் ஆய்வு செய்வது பல சவால்களை உள்ளடக்கியது. கிளியோபட்ரா பண்டைய எகிப்தின் கடைசி ராணி மட்டுமல்ல, அவர் ஒரு புத்திசாலி ஆட்சியாளராகவும் ராஜதந்திரியாகவும் திகழ்ந்தார். ரோமானிய பேரரசுடன் அவர் கொண்டிருந்த உறவுகள் மற்றும் அவரது மரணம் பல நூற்றாண்டுகளாக வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. அவரது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது வாழ்க்கை மற்றும் ஆட்சி குறித்து நாம் மேலும் பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.